துலா ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டுன்னு சொல்ல முடியும். ஏன்னா தந்தைக்கிட்ட இருந்த அந்த கருத்து வேறுபாடெலாம் நீங்க தந்தைக்கிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். தந்தையின் மூலமாக மிகப்பெரிய ஒரு ஆதாயத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலத்தில் துலா ராசிக்காரர்கள் குலதெய்வத்தை நல்லா பிடிச்சிக்கணும். குலதெய்வத்தின் மூலமாகவும் மேலும் இஷ்ட தெய்வத்தையும் ரொம்ப சிறப்பாக, ஏன்னா இஷ்ட தெய்வத்தின் அருளை கொண்டு நீங்கள் எடுத்த எல்லா முயற்சியும் வெற்றி அடைய போகுது. மனசில் ஆசைப்பட்ட விஷயங்கள் அடையணும்னா உங்களோட இஷ்ட தெய்வ வழிபாடை நீங்கள் சிறப்பாக செய்யும் போது அந்த இஷ்ட தெய்வ வழிபாட்டின் மூலமாக நீ எந்த இறைவனை வேணால் கும்பிடலாம். எல்லா இறைவனும் இல்லை உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மேலும் அப்படி இல்லை நான் குரு பக்தியில் தான் இருப்பேன்னா குரு வழிபாடும் இந்த காலகட்டத்தில் உங்கள் அனைத்து கனவுகளையும் நினைவாக்கக்கூடிய ஒரு தன்மையை இப்போ கொடுக்குதுன்னா கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் ரீதியாக எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். தொழில் ரீதியான முயற்சிகள் என்னென்னாக்கா ஒரு சிறிய தடை தாண்டி தான் வெற்றியை தரும். அதே போல் என்னென்னாக்கா ஒரே ஒரு விஷயம் துலா ராசிக்காரர் இந்த மாமியார் மருமகள் என்ற கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். அண்ணன்ற உறவு, அண்ணன் அக்கான்ற உறவு ஹாப்பியான ஒரு அட்மாஸ்பியரை கொடுக்கும். மேலும் குழந்தை பேருக்கு காத்திருக்கவும் இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் என்பது உண்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த மாசி மாதத்தில் துலா ராசிக்காரர் அனுபவிருக்கீங்க. ஹாப்பியாக இருங்க. நன்றி, வணக்கம்.